வணக்கம் மக்களே. ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை பல பெரிய வீரர்கள் வந்திருக்காங்க. கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், தோனி. ஆனா இப்போ ஒரு 15 வயசு பையன் முழு ஐபிஎல்லையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கான். அவர்தான் வைபவ் சூரியவம்ஷி. இந்த பெயர் இப்போ இந்திய கிரிக்கெட்டுல மட்டும் இல்ல, உலக கிரிக்கெட்டுல ட்ரெண்டிங். ஏன்னா இவர் வயசு வெறும் 15. ஆனா அடிக்கிற சிக்ஸர்கள், உடைக்கிற ரெக்கார்டுகள் எல்லாமே அசுர லெவல். முதல் சாதனை, யங்கெஸ்ட் ஐபிஎல் டெபியூ. ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக இளம் வயதில் அறிமுகமான வீரர் இவர். சூரியவம்ஷி இல் அறிமுகமான வயசு 14 வருடம் 23 நாட்கள். இதுக்கு முன்னாடி இந்த சாதனை பிரயாஸ் ரே பர்மன் கிட்ட இருந்தது. அவரோட வயசு 16 வருடம் 157 நாட்கள். அதாவது கிட்டத்தட்ட 2 வருடம் குறைவான வயசுல வந்திருக்கார் சூரியவம்ஷி. இரண்டாவது சாதனை, யங்கெஸ்ட் ஐபிஎல் சென்டூரியன். சதம் அடித்த மிக இளம் வீரரும் இவர்தான். சூரியவம்ஷி 14 வருடம் 32 நாட்கள். முன்னாடி இந்த சாதனை மனிஷ் பாண்டே கிட்ட இருந்தது. அவரோட வயசு 19 வருடம் 253 நாட்கள். நினைச்சு பாருங்க, 19 வயசுல இருந்த ரெக்கார்டை 14 வயசுல உடைச்சிருக்கார். மூன்றாவது சாதனை, ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி பை அன் இந்தியன். இப்போ வந்துடுச்சு மிகப்பெரிய ரெக்கார்டு. வெறும் 35 பந்துகளில் செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி இந்தியர்களில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி சாதனை யூசுப் பதான் கிட்ட இருந்தது. அவர் எடுத்தது 37 பந்துகள். அதாவது 2 பந்துகள் வித்தியாசத்தில். புதிய வரலாறு. நான்காவது சாதனை, ஒன்லி பிஹைண்ட் கிரீஸ் கேல். ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிவேக செஞ்சுரி யாருன்னா கிறிஸ் கெயில் 30 பந்துகள். சூரியவம்ஷி எடுத்தது 35 பந்துகள். அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே இரண்டாவது வேகமான செஞ்சுரி. ஐந்தாவது சாதனை, மோஸ்ட் சிக்ஸஸ் இன் ஒன் ஐபிஎல் சீசன். இப்போ வந்துடுச்சு அனைவரையும் ஷாக் ஆக்கிய ரெக்கார்டு. ஒரே ஐபிஎல் சீசனில் அதிக சிக்ஸர்கள். சூரியவம்ஷி 65 சிக்ஸர்கள். இதுக்கு முன்னாடி இந்த சாதனை யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயில் கிட்ட இருந்தது. 2012 சீசனில் 59 சிக்ஸர்கள். அதையும் கடந்துட்டார் இந்த 15 வயசு பையன். ஆறாவது சாதனை, யங்கெஸ்ட் டி20 சென்டூரியன். டி20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே சதம் அடித்த மிக இளம் வீரர். வயசு 14. இதுவரை யாருமே இந்த வயசுல டி20 செஞ்சுரி அடிக்கவே இல்ல. ஏழாவது சாதனை, யங்கெஸ்ட் பிளேயர் வித் 500 ஐபிஎல் ரன்ஸ். 500 ரன்கள் கடந்த மிக இளம் வீரர் இவர்தான். முன்னாடி இந்த சாதனை ரிஷப் பந்த் கிட்ட இருந்தது. ஆனா சூரியவம்ஷி அந்த ரெக்கார்டையும் உடைச்சிட்டார். இன்னும் 2 போட்டிகள். மேலும் வரலாறா? இப்போ முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு போட்டி உறுதி. ஆர்ஆர் குவாலிஃபயர் ஜெயிச்சா இன்னும் 2 போட்டிகள். தற்போது 680 ரன்கள், 65 சிக்ஸர்கள். அதாவது 20 ரன்கள் எடுத்தாலே 700 ரன்கள் சீசன். 5 சிக்ஸர்கள் அடித்தாலே 70 சிக்ஸர்கள் சீசன். இது ஐபிஎல் வரலாற்றிலேயே யாரும் செய்யாத விஷயம். எண்டிங் 15 வயசு. ஆனா உலக கிரிக்கெட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கார்.
இது சாதாரண திறமை இல்ல. ஒரு புதிய சூப்பர் ஸ்டாரின் ஆரம்பம். அடுத்த போட்டியில் இன்னொரு ரெக்கார்டு உடையுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.